ட்ரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு, நூலிழையில் உயிர் தப்பிய அமெரிக்க அதிபர். வாஷிங்டனில் பகீர். அமெரிக்காவின் வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் நேற்று இரவு வெள்ளை மாளிகை செய்தியாளர்கள் சங்கத்தின் இரவு விருந்து நிகழ்ச்சி பிரமாண்டமாக நடைபெற்று வந்தது. இந்த நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலானியா ட்ரம்ப் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். அப்போது விருந்தினர் மாளிகைக்கு வெளியே திடீரென துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதால் அங்கு பெரும் பதற்றம் தொற்றிக்கொண்டது. உடனடியாக உஷாரான அமெரிக்க ரகசிய சேவை மற்றும் உள்ளூர் பாதுகாப்பு அதிகாரிகள் அதிபர் ட்ரம்ப் மற்றும் மெலானியா ஆகியோரை பாதுகாப்பாக சூழ்ந்து கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து அவசரமாக வெளியேற்றினர். துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதும் கீழே படுங்கள், இருங்கள் என பாதுகாப்பு அதிகாரிகள் கத்தும் நெஞ்சை பதற வைக்கும் வீடியோ காட்சிகள் தற்போது இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்திய மர்ம நபர் ஒருவரை பாதுகாப்பு படையினர் அதிரடியாக கைது செய்து காவலில் வைத்துள்ளனர். அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் அதிபர் ட்ரம்ப், துணை அதிபர் JD வான்ஸ் உள்ளிட்ட யாருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப் பாதுகாப்பு அதிகாரிகளின் துரித செயல்பாட்டை குறிப்பிட்டு பாராட்டியுள்ளார். 20 லட்சம் பேரை ஓட்டு போட விடாமல் தடுத்து விட்டார்கள். CTR நிர்மல்குமார் பகீர் குற்றச்சாட்டு. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சமீபத்தில் நடந்து முடிந்துள்ள நிலையில் தேர்தல் நாளான ஏப்ரல் 23 அன்று போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பல லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊர் சென்று வாக்களிக்க முடியாத அவலநிலை உருவானது. இது குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அவர் பேசுகையில், வாக்குப்பதிவு நாளன்று பேருந்து வசதி வேண்டுமென்றே தடை செய்யப்பட்டுள்ளது. இதை செய்தது தேர்தல் நடத்திய ஒரு சில அதிகாரிகள் தான். ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் தேர்தல் என்றால் என்னவென்றே தெரியாது. அவர்கள் இருவருக்கும் பின்னணியாக செயல்பட்ட இதுபோன்ற அதிகாரிகள் தான் போக்குவரத்து துறையிலிருந்து முக்கிய அதிகாரிகளை கொண்டு பெரும்பாலான இடங்களில் பேருந்துகளை முடக்கியுள்ளனர். இதன் மூலம் குறைந்தபட்சம் 20 லட்சம் பேரையாவது வாக்களிக்க விடாமல் தடுத்து ஒரு மோசமான செயலை செய்துள்ளனர் என ஆவேசமாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த ஜனநாயக விரோத செயலில் ஈடுபட்ட சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். தமிழக அரசியலில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வரும். 40 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றிய ஒரு கும்பலிடமிருந்து தங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்திலும் மக்கள் விழிப்போடு வாக்களித்துள்ளனர். அந்த மக்கள் எதிர்பார்த்த விடுதலை வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளின் மூலம் நிச்சயம் கிடைக்கும் என்று CTR நிர்மல்குமார் நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். விரக்தியின் விளிம்பில் திமுக, தொண்டர்கள் மீது தாக்குதல், கொந்தளித்த எடப்பாடி பழனிசாமி. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் தேர்தல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதிமுக தொண்டர்கள் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அதிமுகவின் வெற்றிக்காக அயராது பாடுபட்ட நிர்வாகிகள் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியுள்ள போக்கு மிகவும் கண்டிக்கத்தக்கது. உடுமலைப்பேட்டை தொகுதி தொண்டாமுத்தூரை சேர்ந்த அதிமுக நிர்வாகி மாரிமுத்து தனது மாற்றுத்திறனாளி மகனை இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றபோது பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் கதிரவேல் தனது காரால் அவர்கள் மீது கொலைவெறியுடன் மோதியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர்களை மீட்க வந்தவர்களின் காரையும் திமுகவினர் அடித்து நொறுக்கி மிரட்டல் விடுத்துள்ளனர். அதேபோல் கிருஷ்ணகிரி தொகுதியில் 1வது வார்டு வாக்குச்சாவடி மூவராக பணியாற்றிய இக்பால் என்பவரையும் திமுகவினர் கொடூரமாக தாக்கியுள்ளனர். ஆட்சி முடியும் நேரத்தில் விரக்தியின் விளிம்பில் உள்ள திமுகவினர் செய்யும் இத்தகைய அராஜக செயல்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தாக்குதலில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக காவல்துறை தலைமை இயக்குநரை வலியுறுத்துகிறேன் என EPS ஆவேசமாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயி மீது போலீஸ் துப்பாக்கிச்சூடு. தென்காசி வழக்கை விசாரிக்க போலீசுக்கு அதிரடி தடை. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மருதம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த பனை தொழிலாளி மணிகண்டன். இவர் பனைமரத்தில் இருந்து கல் இறக்கி விற்பனை செய்வதாக கூறி சப் இன்ஸ்பெக்டர் இசைக்கிராஜா அங்கு சென்று விசாரித்துள்ளார். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பனை தொழிலாளி மணிகண்டனை சப் இன்ஸ்பெக்டர் இசைக்கிராஜா துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வாக்குவாதத்தின் போது பனை தொழிலாளி தாக்க முற்பட்டதால் தற்காப்புக்காக துப்பாக்கியால் சுட்டதாக போலீசார் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மணிகண்டனின் தந்தை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் தமிழக போலீசார் விசாரித்தால் தங்களுக்கு நியாயம் கிடைக்காது என்பதால் வழக்கை CBIக்கு மாற்ற வேண்டும் என கோரியிருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வழக்கின் ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். மேலும் புதிய உத்தரவு பிறப்பிக்கும் வரை இந்த வழக்கை தென்காசி போலீசார் விசாரிக்க கூடாது என அதிரடியாக தடை விதித்து வழக்கை ஒத்தி வைத்துள்ளார். ரயில்வேயில் 25,000 பணியிடங்கள் குறைப்பு. பாஜக அரசுக்கு மு. வீரபாண்டியன் கடும் கண்டனம். இந்திய ரயில்வேயில் உள்ள மொத்த பணியிடங்களில் 2 விழுக்காடு, அதாவது சுமார் 25,608 பணியாளர்களை குறைக்க ரயில்வே நிர்வாகம் திட்டப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கையால் தெற்கு ரயில்வேயில் மட்டும் சுமார் 2,000 பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளனர். இதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆண்டுக்கு 2 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என வாக்குறுதி அளித்த மத்திய பாஜக அரசு தற்போது ரயில்வே துறையில் ஆட்குறைப்பு நடவடிக்கையை மேற்கொள்வது தொழிலாளர் விரோத போக்காகும். இந்தியாவில் தினசரி 22,000க்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்படும் நிலையில் புதிய பணியிடங்களை உருவாக்காமல் பணிகுறைப்பு செய்வது பயணிகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும். வேலையில்லா திண்டாட்டம் சமூக சீர்கேடுகளுக்கே வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கையை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும். தற்காலிக மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் அனைத்து ரயில்வே பணியாளர்களுக்கும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும். புதிய பணியிடங்களை உருவாக்கி வேலைவாய்ப்புகளை வழங்குவதோடு ரயில்வேயை படிப்படியாக தனியார் மயமாக்கும் முயற்சிகளையும் கைவிட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மு. வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மே 4க்கு பிறகு ஆளுநர் மாளிகையில் ஸ்டாலின் குரல் ஒலிக்கும். பழனியில் அமைச்சர் சேகர்பாபு அதிரடி பேட்டி. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற விவாதம் அரசியல் களத்தில் அனல் பறந்து வருகிறது. இந்த சூழலில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் இன்று குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்த இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி. சேகர்பாபு செய்தியாளர்களை சந்தித்து அதிரடியான கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருகின்ற மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் மீண்டும் கம்பீரமாக ஒலிக்கும். திமுக தலைவர் மு. ஸ்டாலின் மீண்டும் தமிழக முதலமைச்சராக பொறுப்பை ஏற்பார் என்று உறுதியாக தெரிவித்துள்ளார். மேலும் 85% வாக்குப்பதிவு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிலவரத்தோடு தற்போது பதிவாகியுள்ள சதவீதத்தை ஒப்பிட்டு பார்த்தால் பெரிய அளவில் எந்த மாற்றமும் இல்லை என்பது தெளிவாக தெரியும். இதனால் தேர்தல் முடிவுகளில் எந்தவித பாதிப்பும் இருக்காது. திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின் கொடைக்கானலில் ஓய்வெடுத்து வரும் நிலையில் சேகர்பாபுவின் இந்த பேட்டி திமுகவினரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலினுக்கு முழு நேர ஓய்வு. மு. ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்த ஆதவ் அர்ஜுனா, தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்கு இயந்திரங்கள் அனைத்தும் தற்போது சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பு மையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சென்னை லயோலா கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையை தாவேகா தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இன்று நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக அரசு மீதும் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், தாவேகா தலைவர் விஜய் அறிவுறுத்தலின்படியே ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களை பார்வையிட்டு வருகிறோம். முதலமைச்சர் மு. ஸ்டாலினை நான் முன்னாள் முதல்வராகவே கருதுகிறேன். அவருக்கு தமிழக மக்கள் இந்த தேர்தலில் முழு நேர ஓய்வு கொடுப்பார்கள் என அதிரடியாக தெரிவித்தார். மேலும் மே 4ஆம் தேதி விஜய் ஆஸ்திரேலியா செல்லப்போவதாக வெளியான தகவலை திட்டவட்டமாக மறுத்த அவர், விஜய் ஆஸ்திரேலியா செல்லவில்லை. வதந்திகளுக்கு பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பற்றி தலைவர் சிந்தித்து வருகிறார் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக எப்போது தோற்கிறார்களோ அந்த கடைசி நிமிடத்தில் ரவுடி சேத்தை கையில் எடுப்பார்கள். அதைத்தான் துறைமுகம் தொகுதியில் பார்த்தோம். அமைச்சர் சேகர்பாபு 40 பேரை அழைத்து வந்து ரவுடிசம் செய்தார். சைதாப்பேட்டையிலும் எங்கள் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாவேகா வேட்பாளர்கள் எங்கும் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கும் செயலில் ஈடுபடவில்லை. வாக்கு எண்ணும் மையங்களில் எங்களுக்கு உரிய பாதுகாப்பை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். காலை 10 மணிக்கு மேல் மருந்து கலக்க தடை. பட்டாசு ஆலைகளுக்கு மத்திய அரசு கிடுக்குப்பிடி. தமிழகத்தில் கோடை வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. கத்திரி வெயில் தொடங்க உள்ளதால் இப்போதே பல மாவட்டங்களில் வெப்பநிலை சதமடித்து வருகிறது. இந்த நிலையில் விருதுநகர், சாத்தூர், சிவகாசி பகுதிகளில் உள்ள பட்டாசு ஆலைகளில் வெடி விபத்துகளை தவிர்க்கும் விதமாக மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிரடி கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி பட்டாசுக்கான ரசாயன மருந்து கலவை பணியினை காலை நேரங்களிலேயே முடித்துவிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மிகவும் அபாயகரமான ரசாயன கலவை பணிகளை காலை 6 மணிக்கு தொடங்கி காலை 10 மணிக்குள் முழுமையாக முடித்திட வேண்டும் என பட்டாசு ஆலை நிர்வாகங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை கொளுத்து வெயிலில் பட்டாசு தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்களை ஈடுபடுத்தக்கூடாது என்றும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. பட்டாசுகளை மொத்தமாக வாங்குபவர்களின் விவரங்கள் மற்றும் அடையாள அட்டைகளை பெற்று வைத்திருக்க வேண்டும். இந்த விதிமுறைகளை மீறும் பட்டாசு ஆலைகளின் உரிமங்கள் அதிரடியாக ரத்து செய்யப்படும் என மத்திய அரசு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வாக்குச்சாவடியை கைப்பற்றி கள்ள ஓட்டு. திமுக மீது வேல்முருகன் ஆவேச குற்றச்சாட்டு. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் திமுகவினர் திட்டமிட்டு சில வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி கள்ள ஓட்டு செலுத்தியுள்ளதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக அரசு மற்றும் தேர்தல் ஆணையத்தின் மீது சராமரியான விமர்சனங்களை முன்வைத்தார். அவர் பேசுகையில், நடந்து முடிந்துள்ள சட்டமன்ற தேர்தலில் நெய்வேலி மற்றும் குறிஞ்சிப்பாடி தொகுதிகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்தது. இதை உளவுத்துறை மூலம் அறிந்த திமுகவினர் அதை தடுக்க முயன்றனர். 15 பேர் கொண்ட குண்டர்கள் நேரடியாக வன்முறையில் ஈடுபட்டதோடு வீச்செறிவாளால் தாக்கியதில் ஒருவர் காயமடைந்துள்ளார். பொதுமக்களின் கார்களும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன. திமுகவின் இந்த அராஜக செயல்களுக்கு சில காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகளும் உடந்தையாக இருந்துள்ளனர் என ஆவேசமாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக திட்டமிட்டு சில வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி கள்ள ஓட்டுகளை பதிவு செய்துள்ளது. இதற்கான ஆதாரங்களை வைத்து தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 2026 தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட
பார்வையிட்ட நிலையில் வன்னியர் மற்றும் ஆதிதிராவிட சமூகங்களுக்கிடையே மோதலை உருவாக்க சிலர் முயற்சிப்பதை தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலும் விரிவான செய்திகளுக்கு www.bnbnews.org என்ற இணைய பக்கத்தை பார்வையிடவும்.